எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல இருக்கிற மத்த பயனுள்ள வீடியோக்களையும் பாருங்க. சரி, நீங்க ஒரு SAP EWN இன்டர்வியூக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு எப்படி சூப்பரா பதில் சொல்றதுன்னு இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம். ஓகே, இதான் அந்த கேள்வி. EWMல ஸ்டோரேஜ் டைப் கான்செப்ட விளக்குங்க. இது பாத்தீங்கன்னா இன்டர்வியூல ரொம்ப பொதுவா கேட்கப்படுற ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு நாம ஒரு தெளிவான முழுமையான பதில இப்போ பார்க்கலாம். முதல்ல அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டோரேஜ் டைப் அப்படிங்கிறது ஒரு வேர்ஹவுஸ்ல இருக்கிற ஒரு பிசிக்கல் அல்லது லாஜிக்கல் ஏரியா. அதாவது ஒரே மாதிரியான குணாதிசயங்கள், ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டிய பொருட்கள் இருக்கிற இடத்தையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குரூப்பா பிரிக்கிறது தான் இந்த ஸ்டோரேஜ் டைப். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஒரு வேர்ஹவுஸோட அடிப்படை பில்டிங் பிளாக். வெறும் டெஃபினிஷனை மட்டும் சொன்னா பத்தாது. நீங்க சில உதாரணங்களையும் கொடுத்தா உங்க பதில் ரொம்ப வலுவா இருக்கும். இங்க பாருங்க, ஹைராக் ஸ்டோரேஜ், பல்க் ஸ்டோரேஜ், ஷெல்ஃப் ஸ்டோரேஜ், இதெல்லாம் பிசிக்கல் ஏரியாஸ். அதே மாதிரி குட்ஸ் ரிசீவ் ஜோன், குட்ஸ் இஷ்யூ ஜோன், இன்டரிம் ஸ்டோரேஜ் ஏரியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்க்காக தற்காலிகமா பயன்படுத்துற லாஜிக்கல் ஏரியாஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி நோக்கம் இருக்கு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஒரு ஸ்டோரேஜ் டைப்பை கண்ட்ரோல் பண்றது இந்த செட்டிங்ஸ் தான். இது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். உதாரணத்துக்கு, புட்டவே ஸ்ட்ராட்டஜினா ஒரு பொருளை எப்படி பின்ல வைக்கணுங்கிற ரூல், ஸ்டாக் ரிமூவல் ஸ்ட்ராட்டஜினா எப்படி அந்த பொருளை எடுக்கணுங்கிற ரூல், அப்புறம் ஒரு பின்ல வேற பொருட்களை வைக்கலாமா வேணாமான்னு சொல்றது தான் மிக்ஸ்ட் ஸ்டோரேஜ் ரூல்ஸ். இந்த மாதிரி செட்டிங்ஸை நீங்க விளக்கும்போது உங்களுக்கு வெறும் தியோரி மட்டும் தெரியல, அது எப்படி வேலை செய்யுதுங்கிற பிராக்டிக்கல் நாலேஜும் இருக்குன்னு இன்டர்வியூ பண்றவங்களுக்கு புரியும். ஓகே, இதெல்லாம் ஒரு நிஜமான பிசினஸ்ல எப்படி பயன்படுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும் இல்லையா? வாங்க, ஒரு மருந்து கம்பெனியோட வேர் ஹவுஸ உதாரணமா எடுத்துக்கலாம். இப்படி ஒரு பிசினஸ் சினாரியோ சொல்லி விளக்கும்போது உங்க பதில் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். முதல்ல கோல்ட் ரூம் ஸ்டோரேஜ் டைப். இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தேவை. 2 to 8 டிகிரி செல்சியஸ்க்குள்ள மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாக் எடுக்கிற ரூலும் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பயர்ட் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது எந்த மருந்து சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆகுதோ அதை தான் முதல்ல வெளியே எடுக்கணும். இது பொருளோட பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியம். அடுத்தது ஆம்பியன்ட் கண்ட்ரோல்டு ஸ்டோரேஜ் டைப். இது ரூம் டெம்பரேச்சர்ல வைக்க வேண்டிய மருந்துகளுக்காக. கோல்ட் ரூம் அளவுக்கு கடுமையான கண்ட்ரோல் தேவை இல்லைனாலும் இதுக்கும் சில விதிகள் இருக்கு. பொதுவா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இங்க பயன்படுத்துவாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒன்னு, ஹை வேல்யூ வால்ட். அதாவது ரொம்ப விலை உயர்ந்த அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகளை வைக்கிறதுக்கான இடம். இதுக்கு ஸ்பெஷல் ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும். இங்க மிக்ஸ்டு ஸ்டோரேஜ்க்கு அனுமதியே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு சின்ன குழப்பமும் வரக்கூடாது. பாத்தீங்களா ஸ்டோரேஜ் டைப் எப்படி பாதுகாப்பையும் உறுதி செய்யுதுன்னு. கடைசியா ஸ்டேஜிங் ஏரியா. இது ஒரு லாஜிக்கல் ஏரியா, அதாவது ஒரு தற்காலிகமான இடம். உள்ள வர பொருட்களையும் வெளியே போற பொருட்களையும் செக் பண்றதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. பொதுவா இங்க கெப்பாசிட்டி செக்லாம் இருக்காது. இதோட முக்கியமான வேலையே பொருட்களை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்றது இல்ல, ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு சீரா நகர்த்துறது தான். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டோரேஜ் டைப்கள் தான் ஒரு EWM வேர்ஹவுஸோட அடித்தளம். அங்க நடக்கிற எல்லா ப்ராசஸையும் எல்லா விதிகளையும் வரையறுக்கிற அடிப்படை கட்டுமான பிளாக்குகள் இதுதான் உங்க பதிலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான முடிவா இருக்கும். இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். நீங்க கத்துக்கிட்டதை வச்சு யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்கிற ஒரு வேகமான காமர்ஸ் வேர்ஹவுஸ்க்கு நீங்க எப்படி ஸ்டோரேஜ் டைப்ஸை டிசைன் பண்ணுவீங்க? இத பத்தி யோசிங்க. நம்ம அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.